இன்னொரு விஷயம் பார்த்தேன் என்னென்னா, இங்கே சப்ளை பண்ணுற பூரா இந்த ஏரியா சின்ன சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்களா? சின்ன சின்ன பிள்ளைங்க தான் எல்லாமே, அந்த ஜூஸாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், அந்த விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே சின்ன சின்ன பிள்ளைங்க தான் சப்ளை பண்ணுறாங்க. அங்கேயே நிற்கிறாங்க பாருங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க தான் எல்லாமே நிற்கிறது பூரா. இந்த சாப்பாடு எப்படின்னா, இந்த சாப்பாடையும் மோரையும் மிக்ஸ் பண்ணணும். இதுதான் ஸ்டைலு. அப்படி தானே பாய்? கொஞ்சம் லைட்டாக குழச்ச மாதிரி அடிச்சு பெப்பர் போடணுமா? குழச்ச மாதிரி அடித்து அப்படி இறக்கிடணும். அஸ்ஸலாமு அலைக்கும். 30 நாள் 30 வீடியோ, 3ஆம் நாள் வீடியோ. அன்புறவுகளே, இன்றைக்கி நம்ம 3ஆம் நாள் வீடியோ வந்து நசீமில் நம்மளுடைய நண்பர்கள் வந்து எங்கள் வீட்டில் நிறையா ஸ்பான்சர் கொடுக்குறாங்க. நம்ம அதே மாதிரி நிறையா மக்கள் வர்றாங்க, வாங்க அதையும் நீங்கள் வீடியோ எடுக்கணும் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்காக நம்ம வந்திருக்கோம். மாஷா அல்லாஹ். இது வந்து ஒரு பள்ளியில் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பார்த்தா தெரியும். இங்கே வந்து நிறைய மேட்சுகள் வைப்பாங்க, நம்மளால மேட்ச் வைப்பாங்க. அதெல்லாம் நம்ம வீடியோவில் வரும் இன்ஷா அல்லாஹ். இது மாதிரி நிறையா வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம வீடியோவை பாருங்கள். இப்போ என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன கொடுக்குறாங்க, எப்படி செய்கிறாங்க அப்போ நான் உங்களுக்கு ஒன்றுனா காட்டுறேன். வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இங்கே வந்து பள்ளியிலேயே மக்களுக்கு காவாவும் கொடுக்குறாங்க. மாஷா அல்லாஹ். இது வந்து சின்ன சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, காவா கொடுக்குறாங்க. மாஷா அல்லாஹ். தலைவர் நடந்து வராது. இவர் தான் மிஸ்டர் ஃபைசல் வந்து அல்ஹம்துலில்லாஹ். கேஃபால் ஃபைசல் வந்து சாப்பாடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்காரு. மக்கள்லாம் சாப்பாட்டுக்காக உட்காந்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒன்றுனா சொல்கிறேன். இந்த பள்ளியை பொறுத்தவரை எப்படின்னா, நிறையா பக்கத்தில் இருக்கிறவங்க செஞ்சு கொண்டாந்து கொடுப்பாங்க. வீடுகள்லேருந்து கடையில் வாங்கிட்டு வந்து எல்லாம் செஞ்சு வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது செஞ்சு வந்து அந்த அரபி ஃபுட் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே இதுக்கு பேர் கேமர்னு சொல்லுவாங்க. இது கேமரு. இது வந்து முட்டைப்பக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சமோசா கொடுத்துட்ருக்காங்க. தண்ணி ரெடியாக இருக்குது, மக்கள் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ வணக்கம். மாஷா அல்லாஹ். இது வந்து இளம் பட்டாளங்கள். சொன்ன ஜூஸ் சின்ன பிள்ளைங்களாம் எவ்வளோ அழகாக சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக விளைஞ்சிட்டு இருக்காங்க. மாஷா அல்லாஹ் ஜூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இழந்த பழம் கொடுக்குறாப்புல. நிறைய பேர் இங்கே சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, எப்பவுமே கொடுப்பாங்க அந்த மாதிரி. இது ஆமாங்க. என்ன ஆமாங்கன்னா புரியல. ரெகுலராக கொடுப்பாங்க. நிறைய பேர் வீட்டில் பக்கத்தில் இருக்க வீட்டில் இருந்து நிறைய பேர் வந்து கொடுப்பாங்க. ஆனால் கொடுக்குறது இங்கே மக்களுக்கு டிஸ்போஸ் ஆகாது. சரி, இதுக்குள்ள ஒரு அரசியல் நடக்குது. நோம்பு திறக்க வர்றாங்க அவங்கெல்லாம். என்னாச்சு, லீவா? இல்லை, இதை ஓப்பன் முன்னாடி தான் இது ஓப்பன் ஆகும். எல்லாம் டயர்டில் இருக்கியே. உம்ரா போய்ட்டு வந்த டயர்டில். அவர் என்ன நீங்கள் உம்ரா போய்ட்டு வந்தாங்க. நீங்கள் எப்போங்க உம்ரா போகிறீங்க? இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு. மாஷா அல்லாஹ். இது ஒரு சின்ன ஏரியா தான், பட் இங்கே உள்ள மக்கள்லாம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி இப்படி செய்கிறாங்க. பட் பார்க்குறதுக்கு ஆர்கனைஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தேன் என்னென்னா, இங்கே சப்ளை பண்ணுற பூரா இந்த ஏரியா சின்ன சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்களா? சின்ன சின்ன பிள்ளைங்க தான் எல்லாமே, அந்த ஜூஸாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், அந்த விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே சின்ன சின்ன பிள்ளைங்க தான் சப்ளை பண்ணுறாங்க. அங்கேயே நிற்கிறாங்க பாருங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க தான் எல்லாமே நிற்கிறது பூரா. இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கம்மா, இங்கே நிறைய ஐட்டம் கொடுத்தாங்க. ஆனால் எல்லா ஐட்டமும் எல்லாருக்கும் கிடைக்கல. பட் ஆனால் நிறைய ஐட்டம் இங்கே கொடுத்தாங்க. பேரிச்சம்பழம், சோறு, மோர், தண்ணி. இது வந்து ஐஸ் வாட்ரு, இது ஐஸ் இல்லாத வாட்ரு, சமோசா. இது இல்லாமல் பேரிச்சம்பழம் கொடுத்தாங்க, முட்டைப்பக்கு கொடுத்தாங்க, நிறையா கொடுத்தாங்க. இது பேரிச்சம்பழங்கிற இழந்த பழம், ஜூஸு, பழங்கள்,
புரோட்டா வகைகள், பீஸா வகைகள் எல்லாமே வந்துச்சு. ஆனால் இதில் ஒரு அரசியல் பண்ணி உள்ளுக்கு அங்கேயே நாட்டிட்டாங்க. அரசியல் நடக்குது இதில் கூட வந்து வாங்க சொல்லிட்டாங்க. மாஷாஅல்லாஹ். கோழிச்சோறு. இந்த சாப்பாடு எப்படின்னா இந்த சாப்பாடையும் மோரையும் மிக்ஸ் பண்ணணும். இதுதான் ஸ்டைலு. அப்படி தானே பாய்? கொஞ்சம் லைட்டாக குழச்ச மாதிரி அடிச்சு பெப்பர் போடணுமா? குழச்ச மாதிரி அடித்து அப்படியே இறக்கிடணும். மக்கள் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பூனைகளும் நோன்பு திறக்க வர்றாங்க. பூனை நோன்பு திறந்துட்டு பாருங்க. மக்கள் நோம்பு வந்துட்டாங்க. இப்போ க்ளீனிங் ப்ராசஸ் நடக்குது. இப்போ தொழுக போகிறோம். எப்படின்னா தொழுக முடிஞ்சிருச்சு. தொழுக முடிஞ்சாலும் வீட்டுக்கு போகணுமா? போக மாட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து மாப்பிள்ளை வெஞ்ச போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து எல்லா ஊர்லேயுமே எல்லா நாட்டிலையுமே அந்தந்த ஒரு ஜமாத்துன்ற பால் அவங்க வந்து பள்ளிக்கு உள்ளே உட்கார, பள்ளிக்கு வெளியில் உட்கார, எங்கேயாலும் வருங்க. என்ன நோம்பு திறந்துட்டு ஊர்லலாம் வெளியே உட்காந்து பேசுவோம். பையன் கூட டீ குடிக்க வண்டியில் போவோம், கேரம் விளாட போவோம். இங்கே என்ன பண்ணுறது? பழைய உட்காந்து பேச முடியாது. என்ன பண்ணுறாங்க? என்ன பண்ணுறது? ஏன்னா நேற்று ஒரு கூட்டம் சொன்னீங்களே, என்ன கூட்டம் அது? சைத்தான் கூட்டம். சைத்தான் கூட்டம். இதெல்லாம் சைத்தான். மீண்டும் 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 நாளை தொடரும். அன்புறவுகளே, மாஷாஅல்லாஹ் நோன்பு திறந்தோம், தொழுதோம், மாப்பிள்ளை பெஞ்சில் உட்காந்தோம், கதை அடித்தான். வெந்தான் கதை அடித்தான். நான் கதை அடிக்கலை, கதை அடித்தாச்சு. அடுத்து எங்கள் வீட்டில் இருக்குது காவா இருக்குது, சமோசா இருக்குது, நிறைய இருக்குல்ல, சிக்கன் பீஸா எல்லாமே இருக்குது. வாங்க அங்கே. சரி ஓகே. அங்கே சைத்தாங்குட்டியெல்லாம் நிறைய இருக்குது. வாங்க. அந்த ஹெட்டு கலக்கி விட்டான். காவா இன்னைக்கு லிபனும் இன்னைக்கு என்னடா தம்பி வித்தியாசமாக செய்யணும்? இன்னைக்கு ஜபன் நேற்று ஐட்டமா? ஆமாம். அந்த பேர் நான் எடுத்து வச்சிருவேன். ஏன் தெரியுமா? ஏன் ஊருக்கு போகுது, சரி எடுத்து வச்சிருவேன். சரி, அடுத்து வந்து லெபன் இருக்கு. இன்னைக்கு குப்பூஸ் இருக்கு. ஒரு குப்பூஸ் இருக்கு. குப்பூஸ் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா செனாத்தான்னு சொல்லிட்டு. எது? செனாத்தா. சின்னத்தாவா? செனாத்தா. சரி, இது செம்மையா இருக்கும். இது சாப்பிட்டோம்னா அப்படிதான் இருக்கும். சரி, சந்தோஷம். சொர்க்கத்துக்கு போலாம். சொர்க்கத்துக்கு போவீங்க நீங்க. முடிஞ்சாவது தப்பு. அஜிஸ் இதுனா 2 ரவுண்டா? அப்பாசனே கேக் கேட்டு வர மாட்டேன்டா. என்ன 2 ரவுண்டாண்ணா? இது என்ன அது 10வது கேக் வேறையா அன்னைக்கு? ஆமா, நீங்க கேக் வந்து இன்னைக்கு அப்பாசன கல்யாணம் நாள். அதனால அப்பாஸ் நீங்க வந்து கேக் வந்து நமக்கு வந்து ஸ்பெஷலா ஒருத்தவங்க வந்து gift கொடுத்தாங்க. சரி, ஊத்துறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. தண்ணி பச்சை தண்ணி மாதிரி இருக்கு. கலக்கி விடியா அல்ஹம்துலில்லாஹ். நல்லபடியாக 3வது நோன்பு அல்லாஹ்வை கொண்டு முடிஞ்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நம்மளோட சேனலில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னா, அடுத்தடுத்த இடங்களுக்கு போய்ட்டு இன்னும் இதை விட சிறப்பான கண்டென்ட்களை கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம். வித்தியாசமான வீடியோக்கள் வரும், வெரைட்டியான வீடியோக்கள் வரும். நம்மளோட சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து ஜெத்தா அல்லாத மக்கா, மதீனா, தாயிஃபு, இன்னும் பல இடங்களுக்கு போய் இஃப்தார் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நியத்தில் இருக்கோம். எல்லாரும் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நம்மளோட வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அல்லா பாய்.